வணக்கம். பேராசை, மனநிறைவு இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர பத்தி ஒரு பழைய தமிழ் கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நாம இந்த மந்திரப்பானையோட கதை வழியா மனுஷ மனசோட ஆழமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கேள்வி. சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு மேஜிக் பொருள் கிடைக்குது. அது உங்க வாழ்க்கையை நல்லபடியா மாத்துமா, இல்ல நாம எதிர்பார்க்காத ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருமா? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோயின் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த நேர்மையான வறுமையில தான் இந்த கதையோட உண்மையான பலமே அடங்கியிருக்கு. இவர்தான் பூபதி. ரொம்ப அன்பான மனசு கொண்ட ஒரு திறமையான பொம்மை கலைஞர். பாருங்க, இந்த தடவை செஞ்ச புது பொம்மைகளால அவங்களோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடோன்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட சந்தைக்கு கிளம்புறாரு. ஆனா பாருங்க, நிஜம் எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? பூபதியோட நம்பிக்கை மொத்தமா நொறுங்கி போயிடுது. நாள் முழுக்க சந்தையில காத்து கிடந்தும் ஒரே ஒரு பொம்மை கூட விக்கல. சாயங்காலம் ஆக ஆக அந்த சந்தையோட வெறுமை அவரோட மனசுல இருக்கிற வெறுமைய அப்படியே காட்டுற மாதிரி இருந்துச்சு. இங்கதான் நம்ம கதையோட ஹீரோயின் ராதாவோட கேரக்டர் எவ்ளோ ஸ்பெஷல்னு தெரியுது. வறுமையோட உச்சத்திலையும் அவங்க கொஞ்சம் கூட மனச தளர விடல. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன, தண்ணியை குடிச்சிட்டு தூங்கலாம்னு அவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களோட நேர்மைக்கு ஒரு பெரிய சாட்சி. அதாவது, பொருள் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா குணம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. சரி, இப்ப கதையோட முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். வறுமையில வாழிட்டு இருக்கிற அவங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேஜிக் நடக்க போகுது. அவங்களோட சோகத்தை பார்த்த ஒரு வயசான பாட்டி ஒரு பரிசை கொடுக்கறாங்க. பாக்குறதுக்கு அது ஒரு சாதாரண மண்பானை மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நாம நினைச்ச எந்த சாப்பாட்டையும் உடனே உருவாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி ஒளிஞ்சிருக்கு. முதல்ல ராதாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்கும் தெரியாமலேயே சரி சோதிச்சு பார்க்கலான்னு அந்த பானையில அவங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வேணும்னு கேக்குறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த அதிசயம் நடக்குது. சுட சுட மணக்க மணக்க அவங்க கேட்ட மீன் குழம்பு அந்த பானைக்குள்ள இருந்துச்சு. பூபதிக்கு ஒரே ஆச்சரியம். இது ஜாது கடாய் ராதா, நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அவர் சொல்ற இந்த வார்த்தைகள்ல இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் ஒரே செகண்ட்ல தீர்ந்து போன மாதிரி ஒரு நிம்மதி. இனிமே பசியே கிடையாதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு நல்லது நடந்தா கூடவே ஒரு கெட்டதும் நிழல் மாதிரி பின்தொடரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க அந்த நிழல் பொறாமை உருவத்துல பக்கத்து வீட்ல இருந்து வருது. நம்ம கதையோட அடுத்த 2 முக்கியமான கேரக்டர்ஸ் ரவியும் சுதாவும். பூபதி ராதா வீட்லேருந்து வர்ற கமகம வாசனை, அவங்களோட சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்து அவங்க மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த சந்தேகம்தான் மெதுவா பொறாமையா மாறுது. ஒரு சின்ன பொறாம எப்படி ஒரு பெரிய குற்றத்துக்கு வழிகாட்டுதுன்னு பாருங்க. முதல்ல சும்மா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அது சந்தேகமா மாறுது. உண்மை என்னன்னு தெரிஞ்ச உடனே அந்த சந்தேகம் பேராசையா மாறி கடைசியில திருடிடலாங்கிற முடிவுக்கு அவங்கள தள்ளிட்டு போயிடுது. பானைய திருடுனதுக்கு அப்புறம் சுதா சொல்றா பாருங்க, இப்ப நாம தான் ஜாலியா சாப்பிடலான்னு. அவங்களோட சுயநலத்தை இந்த ஒரு வரி அப்படியே தெளிவா காட்டுது. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுத்தாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ கதையோட உச்சகட்டத்துக்கு வந்தாச்சு. திருடுனா இந்த மேஜிக் பொருள் தப்பான ஆளுங்க கையில கிடைச்சா என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்கும்னு பாக்கலாமா? இங்கதான் ஒரு பெரிய தப்பு நடக்குது. சுதாவுக்கு அந்த பானையை எப்படி முழுசா யூஸ் பண்ணணும்னு தெரியல. அவளோட பேராசையில கடாயே நிறைய சாப்பாடு குடு அப்படின்னு ஒரு பொதுவான கமெண்ட் கொடுக்கறான். ஆரம்பத்துல எல்லாம் சூப்பரா தான் போகுது. விதவிதமா டேஸ்டா சாப்பாடு அந்த பானையிலிருந்து வர ஆரம்பிக்குது. ரவிக்கும் சுதாவுக்கும் தாங்க முடியாத சந்தோஷம். ஆனா அந்த பானை நிக்கிற மாதிரி தெரியல. சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. அவங்க தட்டு நிறைஞ்சிடுச்சு, பாத்திரம் நிறைஞ்சிடுச்சு. இப்போ அவங்களோட சந்தோஷம் மெதுவா பயமா மாற ஆரம்பிக்குது. இப்போ நிலைமை மொத்தமா கைமீறி போயிடுச்சு. சாப்பாடு ஒரு வெள்ளம் மாதிரி அந்த பானையிலிருந்து பொங்கி வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம 2 பேரும் திகைச்சு போய் நிக்கறாங்க. பேராசையோட விளைவு இப்போ அவங்க கட்டுப்பாட்டை மீறி நிக்குது. இந்த பெரிய குழப்பத்துக்கு அப்புறமா கதை அதோட கடைசி பகுதிக்கு வருது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? இந்த கதையோட மொத்த சாராம்சமே இந்த 2 விஷயங்கள்ல தான் அடங்கியிருக்கு. ஒரு பக்கம் பூபதி, ராதாவோட மனநிறைவு, நேர்மை, நன்றியுணர்வு. இன்னொரு பக்கம் ரவி, சுதாவோட பேராசை, திருத்து, பொறாமை. இந்த 2 பாதைகளோட முடிவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுக்கொன்னு நேர் எதிர்.
சாப்பாட்டு வெள்ளத்துல மிதக்கிற பக்கத்து வீட்டை பார்த்து பூபதி சொல்றாரு, பாரு ராதா, பேராசையின் முடிவு இப்படிதான். இந்த ஒரு வரி கதையோட நீதிய ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா சொல்லுது. பேராசையோட விளைவ அவங்க கண்ணு முன்னாடியே பாக்குறாங்க. அப்போ இந்த கதையோட நீதிய நாம ரெண்டா பார்க்கலாம். ஒன்னு, பேராசை எப்பவுமே பெரிய நஷ்டத்தை தான் கொண்டு வரும். ரெண்டாவது, நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம மனசுல உண்மையான மனநிறைவும் நேர்மையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை நமக்கு தேவையானதை சரியான வழியில கொண்டு வந்து சேர்க்கும். கடைசியா இந்த கேள்வியோடு உங்களை விட்டுட்டு போறேன். இந்த கதை பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா இது இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த மந்திர பானைங்கிறது திடீர்னு வர புகழ், பணம் இல்ல அதிகாரம் இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. யோசிச்சு பாருங்க. மேலும் புதிய கதைகள் உடனே தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இந்த கதையை ரசித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய கதைகளை சொல்லும் ஊக்கம்.